நான் வந்து அரசியலுக்கு வந்தா அப்படி வந்து அரசியலுக்கு வர மாதிரி என் தலையில் வந்து எழுதியிருந்தா நான் எந்த மாதிரி ஒரு அரசியல் திட்டத்தை கொண்டு ஜனங்க முன்னாலே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போலேருந்து நான் வந்து அரசியலை வந்து தீவிரமாக நான் கவனிக்க ஆரம்பித்தேன். இதுக்கப்புறம் நான் வந்து அரசியலுக்கு வந்து அந்த மாதிரி எழுதியிருந்தேன். நான் வந்து எப்படி நான் அரசியல் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது தான் 2017 வந்து 16 ஜெயலலிதா மேடம் அவங்க வந்து இறந்து 2017 வந்து கம்ப்ளீட்லி ஒரு அரசியல் ஸ்திரத்தன்மை இல்லாமல் நீங்கள் இருந்து எப்போ வந்து ஆட்சி விழுந்துருமோ அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் இருக்கும்போது என்னை வாழ வைத்த தெய்வங்களுக்காக நான் வந்து ஒரு முடிவு எடுக்கணும் அப்படின்னு சொல்லி நான் அரசியலுக்கு நான் வர்றேன் அப்படின்னு சொல்லி நான் முதல்ல நான் சொன்னேன். அப்போ சொல்லும்போதே நான் சொன்னேன், சிஸ்டம் கெட்டு போயிருக்கு, சிஸ்டமே சரி செய்யணும். அண்ட் ஜனங்க மனதில் முதல்ல வந்து மாற்றத்தை உண்டாக்கணும். அந்த மாற்றத்தை ஜனங்க மனதில் உண்டாக்கணும், அது கொண்டு வரணும், சிஸ்டம் சரி செய்யணும் அப்படின்னு. சிஸ்டம் சரி செய்யாமல் அரசியல் மாற்றம் செய்யாமல் ஆட்சி மாற்றம் நடந்தால் மீன் குழம்பு வச்ச பாத்திரத்தை அந்த பாத்திரம் கழுவாமல் சக்கரை பொங்கல் வச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்கும் அந்த ஆட்சி. அதுக்காக முதல்ல வந்து அரசியல் மாற்றம் கொண்டு வரணும். அந்த அரசியல் மாற்றத்துக்கு நான் வந்து சில திட்டங்களை வந்து நான் வச்சிருந்தேன். அதில் முக்கியமாக வந்து ஒரு 3 திட்டங்கள். அதில் வந்து ஒரு முக்கியமான வந்து அந்த முதல் திட்டம் வந்துட்டு இப்போ திருப்பி சொல்லியிருந்தா கூட நான் வந்து இப்போது நான் கவனித்ததில் வந்து இந்த கட்சிகளில் வந்து 2 மிகப்பெரிய கட்சிகள், டிஎம்கே, ஏடிஎம்கே. அந்த கட்சிகள் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பூத் கமிட்டி திஸ்திங்கெல்லாம் அது 67,000 அதெல்லாம் தவிர 50,000க்கு மேலே, கிட்டத்தட்ட 60,000 50,000க்கு மேலே வந்து கட்சி பதவிங்க இருக்குது. அது வந்துட்டு தேர்தல் நேரத்தில் தேவை. அந்த ஓட்டு வரும், அவங்க உறுப்பினர், அவங்க 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 ஃபேமிலி, அவங்க ஃப்ரெண்ட்ஸு, அதெல்லாம் வந்து தேட்டு வரும், ஒரு ஓட்டு வரும். அட் த சேம் டைம் தேர்தல் நேரத்தில் அவங்க வந்து உழைப்பாங்க. தேர்தல் நேரத்தில் தேவை. தேர்தல் முடிஞ்ச பிறகு அது தேவையில்லை. அந்த அவ்வளோ வந்து அந்த பதவிகள் தேவையில்லை, அதன பதவிகள் தேவையில்லை. ஸோ அவங்க வந்து ஜெயிச்சு ஆட்சிக்கு வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம ஆளுங்கட்சி ஆளுங்க அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்லி டெண்டர்லேருந்து ஒரு கான்ட்ராக்ட் எடுக்கிறதுலேருந்து எல்லா விதத்துலேயும் வந்து ஊழல் நடக்கும், தப்பு நடக்கும். ஜனங்கிட்ட வந்து கரெக்டாக அந்த பணம் போகாமல் அவங்க வந்து தடுத்துறாங்க. பல பேர், நான் எல்லாரும் சொல்கிறேன், பல பேர். அது வந்து ஆட்சிக்கும் அது வந்து கெட்டது, மக்களுக்கும் ரொம்ப கெட்டது, கட்சிக்கும் கெட்டது. ஸோ அது சில பேர் வந்து அந்த கட்சி பதவிகளை தொழிலாகவே வச்சுருக்காங்க. வேறு தொழில் இல்லை, அதுதான் தொழில். ஆக நாம் வந்து ஆட்சிக்கு வந்தால் தேர்தல் நேரத்தில் வந்து எவ்வளோ பதவிகள் தேவையோ அவ்வளோ வந்து தேவை, அவ்வளோ பதவி வச்சுக்கிட்டு தேர்தல் முடிஞ்ச உடனே அத்தியாவசியமான கட்சி நடத்துறதுக்கு என்ன பதவியோ அதை மட்டும் நம்ம வச்சுக்கிறது. இப்போ வந்து நம்ம வந்து வீட்டில் வந்து கல்யாணம் செய்கிறோம், ஒரு பண்டிகை செய்கிறோம், ஒரு விழா பண்ணுறோம். அப்போ நமக்கு நிறைய சமையல்காரங்க தேவை, வேலைக்காரங்க தேவை, டைவர்ஸுங்க தேவை, நிறைய பேருங்க தேவை. அந்த விழா, அந்த பண்டிகை, அந்த கல்யாணம் முடிஞ்ச பிறகு அதே ஆளுங்களை, அந்த வேலைக்காரங்க, அவங்கள சமையல்காரங்க, அவங்கள நம்ம வச்சு தான் இருப்போம் கிடையாது, அவங்க அனுப்பிச்சிடுறோமே. அதுக்காக இந்த பதவியில் இருக்கிறவங்க எல்லாம் வேலைக்காரங்க, சமையல்காரங்க அப்படின்னு சொல்லி நினச்சிடாதீங்க. ஸோ அதுக்கப்புறம் தேவை கிடையாது. ஸோ எவ்வளோ வேணுமோ அவ்வளோ தான் நம்ம வச்சுக்க போகிறோம். அதுதான் வந்து நான் வந்து முதல்ல வந்து அரசியலில் வந்து ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும்னு சொல்லி நான் வந்து திட்டம் போட்டது. 2வது, இப்போ நீங்கள் சட்டமன்றத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லா 50, 55, 60, 65 ப்ளஸ் தான். 50 கீழே 45, 40 எல்லாம் வந்து விரல் விட்டு எண்ணிடலாம். அது பார்த்தீங்கன்னா வர்றவங்களே வர்றாங்க, மாற்றிட்டே இருக்காங்க. புதியவங்க கிடையாது. புதியவங்க நல்லவங்க வந்து அரசியலுக்கு வரமாட்டாங்க, சாக்கடைன்னு சொல்லி ஒதுங்கி இருக்காங்க. அவ்வளோ ஈஸியாக வர முடியாது. இளைஞருங்க வந்து அவ்வளோ ஈஸியாக பதவி கிடைக்காது. அப்படி பதவி கிடைக்கணும்னு சொன்னால் அவன் எம்எல்ஏ பையனாக இருக்கணும், இல்லைன்னா எம்பி பையனாக இருக்கணும், இல்லைன்னா ஒரு கோட்டாரிசன் பையனாக இருக்கணும். அப்போ தான் கிடைக்கும். ஆக நான் வந்து என்னுடைய கட்சியில் வந்து 60லேருந்து 65% 50 வயசு கீழே இருக்கிறவங்க, ஓரளவுக்கு படிச்சிருக்கிறவங்க,
அவங்க செய்கிற வேலையில் வந்து ஒரு நல்ல பேர் பெற்றவங்க, அவங்க தொகுதியில் அவங்க வாழ்கிற இடத்துல நல்ல கம்பீரமான கண்ணியமான பேர் பெற்றவங்க, அந்த மாதிரி ஆட்களை நான் வந்து சீட் கொடுக்குறேன். வேறு 35-40% வந்துட்டு வேறு கட்சிகளிலும் நல்லவங்க இருக்காங்க, அவங்க வாய்ப்பு கிடைக்கல. அவன் வந்து வாய்ப்பு கிடைச்சா அவன் மட்டும் நல்லது பண்ணிட்டா மற்றவங்க விடுவாங்களா? நீ மட்டும் ரொம்ப நல்லவனா அப்படின்னு விட மாட்டாங்க. அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. அந்த மாதிரி நம்ம கட்சிக்கு வந்து விரும்புகிறவங்க, நல்ல ரெப்புடேஷன் இருக்கிறவங்க, அந்த மாதிரி ஆட்களுங்க உள்ளே சேர்த்து அதுக்கப்புறம் வந்து 35-40% வந்துட்டு அந்த மாதிரி ஆட்கள். அதுக்கப்புறம் வெளியே வந்து நிறைய வந்து வக்கீல்ஸுங்க, ஜட்ஜஸுங்க, ஐஏஎஸ், ஐபிஎஸ், ரிட்டையர்டு, அவங்க எல்லாத்தையும் இருக்காங்க. ஒரு சமுதாயத்தில் தொகுதியில் வந்து நல்ல பேர் பணம் புகழோடு இருப்பாங்க. அவங்க ஏன் அரசியலுக்கு வர மாட்டாங்கன்னு சொல்லி ஜனங்க ஏங்கிட்டு இருப்பாங்க. அவங்க கிட்டேயெல்லாம் நானே வந்து செப்பரேட்டாக அவங்க வீட்டுக்கு போய் கதவு தட்டி வீட்டுக்கு போய் வாங்க, சிஸ்டம் கெட்டு போயிருக்கு, சரி செய்யலாம் அப்படின்னு சொல்லி அவங்களையும் சிஸ்டங்க கொண்டு வந்து இந்த மாதிரி 35-40% வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புள், நல்லவங்க, 60-65 பீப்புள், பெண்களும் சேர்த்து இந்த மாதிரி ஒரு புது ஒரு சக்தி, ஒரு புது ஒரு 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 மின்சாரம் மாதிரி, புது வெள்ளம், புது ரத்தம், அது சட்டமன்றத்துக்குள்ளே போயிட்டு அந்த ஆட்சி அதிகாரத்தை கையில் எடுத்துக்கணும். அதுக்கு இந்த ரஜினிகாந்த் வந்து ஒரு பாலமாக இருக்கணும். நான் 45 வருஷம் இந்த சினிமா இண்டஸ்ட்ரியில் வந்து நான் உழைச்சதில் வந்து கிடைச்ச பேர், புகழ், ஒரு நல்ல அன்பு, ஒரு நல்ல நம்பிக்கை இதுக்கு உதவும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். 3வது ரொம்ப முக்கியமானது, நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லா இந்தியாவில் வந்து தேசிய கட்சிகளை தவிர எல்லா மாநில கட்சிகளையும் ஆட்சிக்கு அவர் தான் தலைவர், கட்சிக்கும் அவர் தான் தலைவர், முதலமைச்சரும் அவர் தான், கட்சிக்கும் அவர் தான் தலைவர். இப்படி இருக்கும்போது எலெக்ட் ஆகிட்டு பதவிக்கு வந்த பிறகு 5 வருஷம் மக்கள் ஒன்றும் கேட்க முடியாது, அவர்கிட்ட கேள்வியே கேட்க முடியாது. சரி, கட்சியில் வந்து நம்ம கேட்கலாம் அப்படின்னு சொன்னால் யாராவது கேட்டால் அவனை தூக்கி எறிஞ்சிடுவாங்க, கிட்ட சேர்க்க மாட்டாங்க, இல்லைன்னா கட்சியிலேருந்து நீக்கிடுவாங்க. ஏன்னா கட்சி தலைவர் அவங்க தானே. ஆக கட்சிக்கு ஒரு தலைமை, ஆட்சிக்கு ஒரு தலைமை. கட்சி என்ன கொள்கைகள் தான் கட்சி. அதுக்கப்புறம் வந்து அந்த கொள்கைகளை வச்சுக்கிட்டு நீ ஜனங்கக்கிட்ட நம்ம வாக்குறுதி கொடுக்குறோம், இது பண்ணுறோம், அது கூட வாக்குறுதி கொடுக்குறோம், அதுக்கு வந்து தேர்தலை சந்திக்கிறோம், அதுக்கு தான் ஜனங்க வந்து ஓட்டு போடுறாங்க. ஸோ அந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றணும். அண்ட் எல்லா துறையில் இருக்கிற அனுபவம் உள்ள வல்லுநர்களை வச்சு ஒரு குழு உருவாக்கி, கவுன்சில் ஆஃப் எக்ஸ்பர்ட்ஸ், அதில் வந்து கட்சி தலைவனை அதுக்கு தலைவனாக இருந்து இந்த கொடுத்த வாக்குறுதிகள் இந்த குழு வந்து பரிந்துரை செய்கிறத வந்து செயல்படுத்தணும். அதுதான் ஆட்சியில் இருக்கவங்க வேலை. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அது ஒரு சிஇஓ போஸ்ட். அது இது வந்து இது பண்ணும்போது சரி, இப்போ நான் யார் ரஜினிகாந்த் இதில் வந்து ஆட்சி தலைவரா இல்லை கட்சி தலைவரா அப்படின்னு சொல்லி வரும்போது எனக்கு வந்து இந்த சிஎம் போஸ்ட்டை நான் வந்து எப்பவும் நினச்சதே கிடையாது. இந்த சிஎம்ஐ நினச்சி பார்க்கவே முடியாது. என்னால் அசம்பிளியில் உட்காந்துட்டு அவங்க வந்து பேசுகிறது என்னால் நினச்சி கூட என்னால் பார்க்க முடியாது. அது எதத்துலேயே வரல, எனக்கு தெரியாது. அது 96 உங்களுக்கு தெரியும், எவ்வளோ கேட்டாங்க. பிஎம்எல்லாம் 2 வாட்டி கூப்பிட்டு இவங்களை கூப்பிட்டு இல்லைங்க, மூப்பனார், சிதம்பரம், நரசிம்மா, பிஎம்எல்லாம் இது ஒரு சான்ஸு, திராவிட கட்சிகள் இது பண்ணுறதுக்கு ஒரு சான்ஸு, நீங்கள் வாங்க நாம் பண்ணுறோம். நோ சாரி எப்போவுமே எனக்கு வந்து ஃபேசிஸ்ட்னு சொல்லுவாங்க. ஒரு வாட்டி முடிவு பண்ணிவிட்டு அவ்வளோதான். இல்லை, அது என்ன மைண்டுக்கு போகல. ஸோ இல்லை, இதில் நான் கட்சி தலைவனாக இருப்பேன். அது கட்சி தலைவனாக இருந்து அங்கே வந்து ஒரு நல்ல தேர்தல் யாரும் திடீர்னு சொல்லி யாரும் புதுசாக இங்கே வந்து உட்கார வச்சுட போகிறோம், வேறு ஸ்டேட்டு நான் கொண்டு வந்து உட்கார வச்சு போகிறோம். நம்ம தேர்தலை வேட்பாளர் தேர்ந்தெடுக்கிறோம் இல்லை, அப்போ தெரிஞ்சிடாது ஒவ்வொருத்தருடைய அர்த்தத்தை என்னன்னு ஜனங்களுக்கு தெரிஞ்சிடாது. அதில் வந்து ஒரு நல்ல இளைஞனா, படித்தவனா, நல்ல சிந்தனை உள்ளவனா, தொலைநோக்கு பார்வை உள்ளவனா, அன்பு கொண்டவனா, பாசம் கொண்டவனா, தன்மானம் உள்ளவனா, அவனை வந்து அங்கே உட்கார வைப்போம். இது வந்து உட்கார வச்சுட்டு வந்து அவங்களுடைய வேலை என்ன, இது வந்து கவர்ன் பண்ணுறது. அண்டு நம்ம கட்சி தலைவர் வந்து கட்சியை வந்துட்டு எதிர்கட்சி மாதிரி
என்ன தப்பு செஞ்சால் கூட முதல்ல நம்ம சுட்டி காட்டுவோம். யார் தப்பு செஞ்சால் கூட அது கரெக்ட் செய்வோம், திருத்துவோம். அப்படி இல்லைன்னு சொன்னால் பதில் இருந்து தூக்கி எறிவோம். கட்சி தலைமை அதே மாதிரி அவங்களுடைய அன்றாட பணிகளில் அவங்களுடைய கவர்னன்ஸில் நாம் தலையிட மாட்டோம். என்னமோ ஒரு பவர் சென்டர், அது ஒரு பவர் சென்டர், இது ஒரு பவர் சென்டர், ஒரு பேரலல் கவர்மெண்ட் நடத்துகிற மாதிரி அது கிடையாது. அண்ட் கட்சி ஆளுங்க யாருமே அவங்கள யாருமே டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அதை நம்ம பார்த்துக்கணும். அண்ட் கட்சி இந்த விழாக்கள், இப்போ பெரிய பெரிய லீடர்ஸ் அவங்க இறந்து போகிறாங்க, பிறந்த நாள், நினைவு நாள், அங்கெல்லாம் போய் மாலை போடுறதோ விழா நடத்துறதோ அதுக்கு ஆட்சியாளர் வர வேண்டிய அவசியம் இல்லை. அது கட்சி பார்த்துக்கும். கட்சிகளோட கல்யாணம் திஸ்திங் அது சம்மந்தப்பட்டவங்க வந்தால் போதும், வேறு யாரும் திஸ்திங் வர வேண்டிய தேவையில்லை. இதுதான் என்னுடைய திட்டம். சரி, இது நான் முதல்ல இப்படி ஜனங்க இது லைக் பண்ணுவாங்க, இது விரும்புவாங்க, எல்லாம் அப்ரிஷியேட் பண்ணுவாங்க, மாற்று அரசியல் தானே கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருந்தேன். நான் ஒரு படத்தில் ஆக்ட் பண்ணும்போது கூட ஒரு கதையை நான் சினிமா கதை சொன்னால் கூட நான் 10 பேர்கிட்ட நான் சொல்லுவேன். இவ்வளோ பெரிய எலெக்ஷன், 7 கோடி மக்களுடைய வாழ்க்கை, இதுக்கு ஒரு திட்டம் சொன்னால் அது எத்தனை பேர்கிட்ட நம்ம சொல்லணும். பட் இப்போ செவருக்கெல்லாம் காது இருக்குது, சொன்னால் எங்கே எப்படி ஒளி போகுதுன்னு தெரியாது. அதனால் அப்படி எனக்குள்ளேயே வச்சுக்கிட்டு காலம் நெருங்க 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 தேர்தல் நேரம் வருங்க கொஞ்சம் கொஞ்சமாக சில இளைஞர்கள், சில அரசியல்வாதிகள், சில எம்பிஸ் எனக்கு தெரிஞ்சவங்க, சில பத்திரிகை ஆளுங்க, சில அனலிஸ்ட்டு, சில அரசியல் விமர்சகர்கள், சில எனக்கு தெரிஞ்ச சில ஜட்ஜஸ், ஐஏஎஸ் எல்லாம் அவங்ககிட்ட நான் இது திட்டங்களாக சொன்னேன். நான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அரசியல்வாதிங்க 3 திட்டமும் ஒத்துக்கலை. என்னங்க நீங்கள் கட்சி பதவி இல்லைன்னு சொல்கிறீங்க, கட்சி பதவி இல்லைன்னு சொன்னால் யாரும் வருவாங்க, பதவி இல்லைன்னு சொன்னால், இல்லை பதவிக்கு தானே வர்றாங்கன்னு சொன்னால் வேண்டாம், பதவிக்காக வர்றவங்க வேண்டாம், பொது சேவைக்கு வர்றவங்க ஓகே வச்சுங்க, அவ்வளோதான். இல்லைங்க அது சரி, நீங்கள் 50 வயசு கீழே அப்படின்னு சொல்கிறீங்க, அவங்களுக்கு தான் கொடுக்குதுன்னு சொல்லி உங்கள் மண்டலத்தில் அத்தனை பேர் நீங்கள் இருக்காங்களே, 50க்கு மேலே இருக்காங்களே, 45 வருஷமும் வந்துட்டுருக்காங்களே, ஸோ நீங்கள் நானே பதவி வேண்டாம் சொல்கிறேன். அப்போ நீங்களும் பதவி இல்லைன்னு சொன்னால் வரணும், நாட்டுக்கு நல்லது நடக்கணும்னு சொன்னால் நீங்களும் வரணும். அது 3வது ஒத்துக்கவே இல்லை யாருமே. நீங்கள் சிஎம் இல்லைன்னு சொன்னால் அது நீங்கள் விட்டுடுங்க. ஸோ இளைஞருங்க சில பேர் ஒத்துக்கிட்டாங்க, அவ்வளோதான். யாருமே இல்லைங்க. நீ அது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் ஃபேன்ஸ் ஒத்துக்க மாட்டாங்க, ஜனங்களும் ஒத்துக்க மாட்டாங்க. அது இப்போ அந்த பழகிடுச்சு. கட்சி லீடர்னு சொன்னால் அவர் தான் சிஎம், அவர் தான் லீடர், அவர் தான் தலைமை பதவி, அவர் தான் சிஎம் ஆகணும்னு பார்க்குறாங்க. இது அழகு பார்க்குறது எனக்கு அரசியலில் பிடிக்காத ஒரு வார்த்தை. அவன் எம்பி அழகு பார்க்கணும், எம்எல்ஏ அழகு பார்க்கணும், மினிஸ்டர் அழகு பார்க்கணும், என்ன அழகு பார்க்கறது, வேலை பார்க்கணும். இது எனக்கு ரொம்ப எனக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. நான் இத்தனை வருஷமாக நினச்சிட்டு இருந்தேன், இப்படி சொல்கிறாங்களே, நாம் அனௌன்ஸ் பண்ணிட்டோமே, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி, சரி நம்ம கட்சி, சரி நம்ம மன்றம் செயலாளர்களை கூப்பிடலாம், அவர்கிட்ட நம்ம சொல்லலாம், அவங்கள நம்ம கன்வின்ஸ் பண்ணலாம் அப்படின்னு செயலாளர்கள் கூட்டத்தை நான் கூப்பிட்டேன். கூப்பிட்டு இதை முதல்ல 2 நம்மக்கிட்ட நான் சொல்லலை. ஏன்னா முதல்ல 1 சொன்னால் என்னடா கட்சியில் பதவி இல்லை, அதுக்கப்புறம் இத்தனை வருஷம் அப்படின்னு சொன்னால் அப்படியே ஏறிட்டே வரும் கோபம். எப்படி கவர்மெண்ட் 370 முத்தலாக்கு, ராமர் மந்திர், அதுக்கப்புறம் உடனே சிஏஏ அதெல்லாம் பண்ண உடனே அந்த கோபம் எல்லாம் ஒரே வாட்டி வந்துடுச்சு சிறுபான்மை மக்களுக்கு. ஸோ வேண்டாம், படிப்படியாக ஓன்லி 3வது இம்பார்ட்டண்ட் அது மட்டும் நான் சொன்னேன். இந்த மாதிரி நான் சிஎம் கேரக்டர் இல்லைன்னு சொன்ன உடனே அஃப்கோர்ஸ் அவங்க சிங்கனாக இருந்தால் கூட டெஃபினட் நானே ஒத்துக்க மாட்டேன். இது அதை எல்லோரும் ஒத்துப்பாங்கன்னு சொல்லி எனக்கு தெரியும். பட் அட்லீஸ்ட் ஒரு 10% 15% அவங்கள இல்லைங்க அது என்ன சொல்கிறாங்க கேட்கலாம் அப்படின்னு சொல்லி இது பண்ணாங்க சொல்லி ஒரே அது எனக்கு பிடிக்கல. ஏன்னா ஒழுக்கம் தான் சொல்லிகிட்ருக்கேன். நான் பேசலாம் ஒழுக்கமே திஸ்திங் இல்லாமல் அது எனக்கு ரொம்ப எனக்கு அவ்வளோ திருப்தியாக இருந்தது. அதாவது தொண்டவங்களை யார் தலைமை சொல்கிறது யார் கேட்குறாங்களோ அவன் தான் தொண்டவன் சொல்கிறதெல்லாம் கேட்குறவங்களாம் தலைவன் இல்லை. அதுதான் நான் சொன்ன வழியை இப்படி இருக்குது இதாச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது நான் என்னமோ இந்த முதலமைச்சர் பதவி வேண்டாங்கிறது ஏதோ ஒரு கம்ப்ளீட்டாக ஏதோ பேர் தியாகம் பண்ணுற மாதிரி, பெரிய தியாகி மாதிரி, இது ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டண்ட்டு
அப்படி பண்ணாங்க சில பேர் நினைக்கலாம். நான் இப்போ சொல்கிறது இல்லைங்க, 2017 31 டிசம்பர் அன்னைக்கே நான் வந்து சொல்லியிருக்கேன். அது கொஞ்சம் போடுங்க. அரசியலுக்கு பணத்துக்கோ பேருக்கோ புகழுக்கோ நான் வருவது கிடையாது. அது நீங்க வந்து நான் கனவுல கூட நினைக்காத அளவுக்கு 1000 மடங்கு கொடுத்துட்டீங்க. பதவிக்கு எனக்கு ஆசை இருந்தா 1996 அந்த நாற்காலி தேடி வந்தது. அது வேண்டான்னு தள்ளி வச்ச. நாற்பத்தஞ்சு வயசுலயே எனக்கு அந்த பதவி ஆசை இல்ல, 68 வயசுல அந்த பதவி ஆசை எனக்கு வருமா? அப்படி வந்தா நான் பைத்தியக்கார இல்லையா? நான் ஆன்மீகவாதின்னு சொல்றதுக்கு தகுதியற்றவனா? பதவிக்காக இல்ல. நான் அரசியலுக்கு பணத்துக்கோ பேருக்கோ புகழுக்கோ நான் வர்றது கிடையாது. அப்போவே நான் சொல்லியிருக்கேன், நான் வந்து பொய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, எப்போவுமே வெளிப்படையாக எல்லாமே நான் சொல்கிறது தான். எனக்கு வந்து ஒரு மாற்று அரசியல் கொண்டு வரணும், இங்கே ஒரு அரசியல் மாற்றம் வேணும், நல்ல தலைவர்கள் வரணும். ஒரு நல்ல தலைவன் சொன்னால் நல்ல தலைவர்களை உண்டாக்குறவன் தான் ஒரு நல்ல தலைவன். பேரறிஞர் அண்ணா நான் மிகவும் மதிக்கிறார் தலைவர். எத்தனை தலைவர்கள் உண்டாக்குனாங்க அவர், எத்தனை தலைவர்கள் உண்டாக்கு, தம்பி வா தலைமை ஏற்கு வா அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க உருவாக்கின தலைவர்கள் தான் இத்தனை நாளை வந்து ஓட்டிகிட்டு இருந்தது. இப்போ யார் இருக்காங்க சொல்லுங்கள்? எத்தனை பேர் இருக்காங்க நல்ல தலைவருக்கு? எல்லாம் வந்து வெளிச்சத்துக்கு இன்னும் வரல.